சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது அவர் சைக்கிளில் வலம் வரும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடிகளை தற்போது சைக்கிள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வருகிறார். தமிழருடைய சட்டமன்ற தேர்தல் இந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்கள்ல தேர்தல் பரப்புரைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் பல்வேறு இடங்கள்ல தேர்தல் பரப்புரைகள்ல ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் இன்றைக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தொடக்கத்தில் அவருடைய வாகனத்தில் தான் வந்திருந்தார். உடனடியாக வாகனத்திலிருந்து இறங்கி மிதிவண்டியில் ஒரு நீண்ட தூரமாக அவருடைய தேர்தல் பரப்புகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக விஜய் அவர்கள் இரு சைக்கிளில் இந்த தேர்தல் பரப்புகளில் ஈடுபட்டதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காகவும் விஜயுடன் பேசுவதற்காக ஏராளமாக அந்த சைக்கிள் பின்னாடியே தொடர்ச்சியாக செல்லக்கூடிய அந்த காட்சியும் இங்கே நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரையை தொடங்கியதிலிருந்தே வாகனத்தில் மட்டும்தான் அவருடைய பிரச்சாரம் என்பது இருந்தது. அவர் இருசக்கர வாகனங்களிலோ 4 சக்கர வாகனங்களிலும் ஈடுபடாமல் இருந்தார். இன்றைக்கு தான் அந்த 4 சக்கர வாகனத்தில் இறங்கி உடனடியாக மிதிவண்டியில அந்த தேர்தல் பரப்புரைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இதனால் அந்த இடம் முழுவதுமாகவே தமிழக வெற்றிக்கூடிய ரசிகர்கள் முழுவதுமாகவே அங்கு நிரம்பி வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் பரப்புரை என்றாலே பாதுகாப்பாக எப்போதும் அந்த வாகனத்தில் இருந்துதான் பரப்புரைகள் ஈடுபடுவது வழக்கம். விஜயனுடைய புதிய யுக்தியாகவும் அந்த மிதிவண்டிகளில் இந்த தேர்தல் பரப்புரைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இதனை ஒட்டி தான் அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தமிழகத்திற்குரிய நிர்வாகிகள் என தொடர்ச்சியாக விஜயனுடைய வாகனத்துக்கு பின்பு செல்லக்கூடிய அந்த நிலையம் இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு 400-500 மீட்டர் வரைக்கும் இருசக்கர அந்த சைக்கிள் ஏதாருடைய அந்த தேர்தல் பரப்புகளை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த இடம் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 இடங்கள்ல விஜய் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புகளில் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக அவர் மிதிவண்டியிலே தான் அவருடைய இந்த தேர்தல் பரப்புரை இருக்குமா அல்லது வாகனத்தில் இருக்குமா என்பதும் கூட நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேர்தல் பரப்புரைகளில் உடனடியாக அவர் மாற்றக்கூடிய அந்த ஒரு நிலையம் இருக்கிறது. புதிய யுக்தியாகவும் இங்கே பயன்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் வாக்காளரை கவருவதற்காகவும் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற தேர்தல் பரப்புரைகளை அவர் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நிலையும் இருக்கிறது. இன்னும் சொல்லக்கூடிய இடங்களில் தமிழகத்திற்குரிய ரசிகர்களுடைய அந்த வரவேற்பு அதிக அளவில் இருக்கும். அந்த இடங்கள் கூட இது சைக்கிளில் தான் அந்த தேர்தல் பரப்புரைகளை ஈடுபடுவார்களோ என எதிர்பார்க்கவும் படுகிறது. இதனால் அந்த சாலை முழுவதுமாக அங்கே ஒரு கூட்ட நெரிசல் இருப்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த 4 சக்கர வாகனங்கள் சென்றாலே அங்கே அதிகமான கூட்டங்கள் என்பது நெரிசல் ஏற்படும். அந்த மிதிவண்டி செல்லக்கூடிய இந்த நிலைகளில் அந்த சாலை முழுவதுமாக அங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுவதற்காகவும் பவுன்சர்கள் மற்றும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. விஜயனுடைய இந்த புதிய யுக்தியின் காரணமாகவே அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசலும் இருக்கு நம்மால் இங்கே பார்க்க முடியாது. அடுத்த இடங்களில் செல்லக்கூடிய இடங்களில் அவருடைய தொடர்ச்சியாக இந்த மிதிவண்டியினுடைய தேர்தல் பரப்புரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். காரைக்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், 2011 தேர்தலின் போது சைக்கிளில் சென்று வாக்களித்த விஜய் தற்போது சைக்கிள் சொந்த கட்சிக்காக பரப்புரைக்கு சைக்கிளில் ஆதரவு திரட்டுவதை பார்த்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் எத்தனை மணிக்கு பரப்புரை தொடங்கியிருக்கிறார்? 12 முதல் 2:30 மணி வரைக்குமே பரப்புரைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் எத்தனை மணிக்கு பரப்புரையை தொடங்க இருக்கிறார்? வணக்கம். காரைக்குடி சிவகங்கையில் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருந்த நிலையில் தற்போது அவர் கூட்டத்தின் நடுவே சைக்கிளில் சென்று கொண்டிருக்கிறார். கூட்டத்தில் மிகவும் அதிக நெருக்கடி ஏற்படும் சூழலில் உடனே அவர் பரப்புரை வாகனத்தில் ஏறி இருக்கிறார். ஏற்கனவே கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் அந்த சைக்கிளில் சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் இருக்கக்கூடிய சைக்கிளில் அவர் கடந்து சென்று கொண்டிருந்தார். தற்பொழுது சொந்த கட்சி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்காக ஆதரவாக அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் அதிக அளவில் சூழ்நிலையால் உடனடியாக அவர் பரப்புரை வாகனத்தில் மேலே இருக்கிறார். குறிப்பிட்ட அதாவது 2:30 மணி அளவு மட்டுமே அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நேரம் அதிகரித்திருக்கிறது. இன்னும்
சில மணிகளில் அவர் தன்னோட பரப்புரையை தொடங்க இருக்கிறார் என்பது தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமின்றி ஏற்கனவே பல மாவட்டங்களில் அவர் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்று சைக்கிளில் அவர் சென்று கொண்டிருப்பது கடந்த தேர்தலை நினைவூட்டும் வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தகவல் வெளியாகிறது. இன்னும் கூடிய விரைவில் அவர் தனது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். யோகேஸ்வரன், தற்போது பரப்புரைக்கு என்னென்ன நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? தேர்தல் பரப்புரை நிபந்தனைகளானது ஏற்கனவே பல காரைக்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், இன்றைய பரப்புரையில் விஜய் என்ன பேச இருக்கிறார்? வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய காரைக்குடி டவுன் கண்ணதாசன் வணிக மண்டபம் அருகே நண்பகல் சரியாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தன்னுடைய பிரச்சார வாகனத்திலேயே அவர் பயணம் மேற்கொள்வதை பார்க்க முடியும். தொடர்ந்து பிரச்சாரத்தின் வாகனத்தின் மீது குறிப்பாக அந்த பகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் மற்றும் ஆளுங்கட்சி விமர்சனம் செய்து அவர் பேசி வந்தது பார்க்க முடியுது. ஆனால் முதல் முறையாக இன்று குறிப்பாக சைக்கிளில் இறங்கி அவர் பிரச்சாரம் செய்த ஒரு காட்சியை பார்க்க முடியும். சைக்கிள் இறங்கி குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமாக சைக்கிளில் பயணித்து வருகிறார். தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் அவர் குவிந்து வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது எவ்வாறு வாக்குகளை பதிவு செய்வதற்கு அவர் சைக்கிளில் சென்றது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டியதோ, இப்பொழுது குறிப்பாக அவருடைய குறிப்பாக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வதாக முதல் முறையாக சைக்கிளில் செல்வது என்பது மிகுந்த உற்றுநோக்கு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து அரசு விமர்சனம் குறித்து என்னவென்றால், தொடர்ந்து இப்போதுதான் தாவேக தலைவர் விஜய் என்பது மக்களாக இணக்கமாக முயற்சி செய்கிறார் என்ற ஒரு கேள்வி இருப்பதாக தொடர்ந்து தகவல் வந்தவண்ணம் இருக்கிறது. இருந்தபோது கூட லட்சம் தொடர்ந்து சைக்கிளில் பயணித்து வரும் நிகழ்வு பார்க்க முடியுது. ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கூடிய தொண்டர்கள் அனைவருமே அவரை வரவேற்பதும் அவருக்கான பரிசுகளை வழங்குவதும் அவர் குறிப்பாக தகவல் தொடங்கும் போது இளநியை வழங்குவதும் உள்ளிட்டவை வித்தியாசமான முறையில் குறிப்பாக தொண்டர்கள் ஏற்பட்டது கூட பார்க்க முடியுது. இந்த தற்சமயம் அந்த பதவியும் சட்ட நேரத்தில் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிற நிலையில சைக்கிளில் பயணித்து பிரச்சாரம் மேற்கொள்ள என்பது அனைத்துமே உற்றுநோக்க வைத்திருக்கிறது ராஜலட்சுமி. நௌஷாத், பரப்புரைக்கு 12 முதல் 2:30 மணி வரைக்கும் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 2:30 மணியை தாண்டி இருக்கிறது. எப்போது பரப்புரையை தொடங்க இருக்கிறார்? தொடர்ந்து அவர் பயணம் என்பது குறிப்பிட்ட டைம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. என்னவென்றால் பல இடங்களுக்கு அவருக்கு அனுமதி கேட்டு முன்பாக தேர்தல் அனுமதி கடிதம் கொடுத்து கூட பல இடங்களில் அனுமதி கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் தான் 12 மணி முதல் 2:30 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்குகிறது. ஆனால் இன்னும் பிரச்சாரத்திற்கே அவர் ஈடுபடவில்லை. என்றால் தொடர்ந்து அவர் விமான நிலையத்திலிருந்து அந்த உரிய இடத்துக்கு செல்லும் வரையும் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் குவிந்து வருவதால் நெகிழ்ந்து செல்லக்கூடிய சூழல் கூட பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தாமதத்திற்கு காரணமே தொண்டர்கள் கூடியிருப்பதாகவும் கூட்டமே காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால தான் குறிப்பாக பேசுவதற்கு அனுமதி கிடைக்குமோ இல்லையோ, காவல்துறை அனுமதி கொடுப்பாங்களா இல்லையோ, அதை உள்வாங்கிக் கொள்வதுதான் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்பொழுது சைக்கிளில் பயணித்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் உரிய அனுமதி கிடைக்காதபடியில் காவல்துறை அதுக்கு அனுமதி வழங்க மாட்டார். அதை மீறி பேசும் பட்சத்தில் வழக்கு பதிவது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தாவேக தலைவர் மீது வழக்கு பதிவுப்படுமா, ஏனென்றால் அவர் பிரச்சாரத்திற்கு சைக்கிளில் ஈடுபட்டு வருவதால் ஒவ்வொரு பதிவும் செல்வாரா அல்லது வேட்பாளரை ஆதரித்து எவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்ள எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது ராஜலட்சுமி. காரைக்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.